ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிக்கோதேமு இயேசுவை சந்திக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. இயேசு பஸ்கா பண்டிகையப்போ எருசலேம் தேவாலயத்துல செய்த அடையாளங்கள் எல்லாம் நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் பார்க்கிறார். இவர் யூதர்களோட சனகரிப் சங்கத்துல ஒரு அங்கத்தினராகவும் இருந்தார். நிக்கோதேமு ஒரு ராத்திரி நேரத்துல இயேசுவை பார்க்க வரார். அவர் இயேசுவை பார்த்து, போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய உதவி இல்லாம நீங்க செய்யற மாதிரி அற்புதங்களை வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றார். அதுக்கு இயேசு அவரை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். யூதர்கள் அந்த காலகட்டத்துல 1000 வருட அரசாட்சியை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பிறப்பால யூதர்களா இருக்கிறதாலையும் அவங்களோட வெளிப்புற மத அடையாளங்களினாலையும் அவங்க நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாடி பிரவேசிக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு நினைத்தாங்க. ஆனா இங்க இயேசு ஒரு மனிதனுடைய முதல் பிறப்பு அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்தாது. அவன் மறுபடியும் பிறந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்கிறத தெளிவுபடுத்துறார். நிக்கோதேமுவுக்கு இயேசு சொல்றது எதுவும் புரியல. அவர் இயேசுவை பார்த்து, ஒரு மனிதன் ஏற்கனவே பெரியவனா இருக்கும்போது அவன் திரும்பவும் எப்படி பிறக்க முடியும்? அவனோட தாயின் கர்ப்பத்துல 2வது வாட்டி பிரவேசித்து பிறக்க முடியுமான்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு, ஒருவன் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். காற்றானது அதுக்கு இஷ்டமான இடத்திலே வீசுது, அதோட சத்தத்தையும் கேட்கிறாய். ஆனாலும் அது எங்க இருந்து வருது, எங்கே போகிறது என்கிறது உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்னு சொல்றார். நிக்கோதேமுவுக்கு இன்னமும் புரியல. அவர் இயேசுவை பார்த்து, இவைகள் எப்படி ஆகும்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு, நீ ஒரு போதகனா இருந்தும் கூட இது உனக்கு தெரியலையா? பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் கூட உங்களால விசுவாசிக்க முடியல. பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீங்கன்னு கேட்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு நிக்கோதேமு கிட்ட சொல்லும் போது, ஒருவன் ஜலத்தினாலேயும் ஆவியினாலேயும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றார். இங்க இயேசு ஜலம், அதாவது தண்ணீர், மற்றும் ஆவி அப்படின்னு 2 காரியங்களை குறிப்பிடுறார். இன்னைக்கு நிறைய சபைகள்ல ஒரு குழந்தைக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. தண்ணீர்னு இயேசு சொன்ன உடனே அதை ஞானஸ்தானத்தோட ஒப்பிடுறாங்க. அதாவது ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளாடி பிரவேசிக்க முடியும்னு சிலர் தவறா புரிந்து கொள்றாங்க. ஆனா இங்க இயேசு ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லல. இயேசு நிக்கோதேமு கிட்ட, நீ ஒரு யூத போதகனா இருந்தும் உனக்கு இது தெரியலையான்னு கேட்டது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் சுத்திகரிப்பை குறித்து சொல்றார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்கிற புதிய உடன்படிக்கையின் சுத்திகரிப்பின் வாக்கு தத்தத்தை தான் இயேசு தண்ணீரோட ஒப்பிட்டு நிக்கோதேமு கிட்ட சொல்றார். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால நிறைவேற்றப்படுகிற ஆவிக்குரிய சுத்திகரிப்பை குறித்து இயேசு இங்க நிக்கோதேமு கிட்ட சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்தவத்தோட பேசிக் ஃபவுண்டேஷனே மறுபடியும் பிறக்கிறது தான். இயேசு அதை நிக்கோதேமுவுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். மறுபடியும் பிறக்கிறதை குறித்து ஒவ்வொருத்தரும் தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒருத்தர் மறுபடியும் பிறந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாடி பிரவேசிக்க முடியும்னு இயேசு சொல்றார்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாம்சீகமா உயிரோட இருந்தாலும் நம்மளோட உள்ளான ஆவி நம்ம செய்யற அக்கிரமங்களினாலையும் பாவங்களினாலையும் மரணம் அடைந்திருக்கிறது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு ரோமர் 3:12 வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுமே பாவம் செய்து ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்திருக்கிறோம். இப்படி ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைந்திருக்கிற நம்ம தேவனுக்கு விரோதிகளாகவும் இருக்கிறோம். நம்மளோட முயற்சிகளினால நம்ம நிச்சயமா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம செய்யற ஒரு சில நன்மைகளோ பரிகாரங்களோ நம்மை நீதிமான்கள் ஆக்காது. நம்மளோட நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தியை போல இருக்கிறது அப்படின்னு ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். இறந்து போன நம்மளோட ஆவி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு பாவமுமே செய்யாத இயேசு நம்ம ஒவ்வொருத்தரோட பாவங்களையும் அவரோட சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே பலியானார். நம்ம எப்போ நம்மளோட பாவ நிலையை உணர்ந்து இயேசுவால மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்கிறத உண்மையா விசுவாசித்து நம்மளோட வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாவத்தால இறந்து போன நம்மளோட ஆவியை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். இதேதான் மறுபடியும் பிறக்கிறது, அதாவது born again சொல்றோம். அது வரைக்கும் பாவத்தினால தேவனுக்கு விரோதிகளா இருந்த நம்ம தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறோம். நம்ம தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறதால அப்பா பிதாவின்னு கூப்பிடத்தக்கதாக தேவன் அவரோட குமாரனுடைய ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய இருதயங்களில் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட சரீரத்திலே வாசம் பண்ணுகிறதால காற்றானது எப்படி அதற்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறதோ அதே மாதிரியே பரிசுத்த ஆவியானவரும் நம்மை அவரோட பாதையிலே வழிநடத்துறார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரால மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய கன்னிகளை கொடுக்கிறோமா என்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.